மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் எனது இளைய பாரதம் என்ற நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். நாடு முழுவதும் மத்திய அரசின் இளைஞர் விவகாரம் விளையாட்டு அமைச்சகம் எனது இளைய பாரதம் மாவட்ட அலுவலகங்கள் சார்பில் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக எனது இளைய பாரதம் நாமக்கல் மாவட்ட அலுவலகம் சார்பில் மாவட்டங்களுக்கு இடையேயான இளையோர் பரிமாற்ற நிகழ்ச்சி பிப்ரவரி 23 முதல் 27ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகின்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் அலுவலக கூட்டரங்கில் நல்லிப்பாளையம் காவல் ஆய்வாளர் மு. செந்தில்குமார் இம்முகாமை தொடங்கி வைத்தார். நாமக்கல் வனச்சரக அலுவலர் கி. பழனிசாமி, எனது இளைய பாரதம் உறுப்பினர் தன்னார்வ தொண்டு நிறுவன இயக்குனர் மா. தில்லை சிவக்குமார் முன்னிலை வகித்தனர். பல்வேறு சவால்களான சூழ்நிலைகளை தாங்கி வாழும் திறன்களை இளைஞர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், இதுபோன்ற முகாம்களில் வழங்கப்படும் சான்றிதழ்கள் எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் கூறினர். இளைஞர்கள் மாவட்டங்களுக்கு இடையே இதுபோன்ற பரிமாற்றங்களை செய்து கொள்வதன் மூலம் புதிய எண்ணங்கள், தகவல்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள முடியும். நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு சிறப்பம்சங்களை பெரம்பலூர் மாவட்ட மாணவர்கள் அறிந்து கொண்டு இரு மாவட்டங்களுக்கு இடையிலான தொழில்கள், வாழ்வியல், கலை, கலாச்சாரம், புராதன சிறப்புமிக்க இடங்களை அறிந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் பயனுள்ளதாக அமையும் என்றும் அவர்கள் கூறினர். இது அருமையான ஒரு வாய்ப்பு. இது காரணம், இந்த ஒரு இளைஞர் பரிமாற்ற நிகழ்வானது மாவட்டத்திற்கு மாவட்டம் நடத்துகின்ற பொழுது பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சமூக நிலை, பொருளாதார நிலை எப்படி இருக்கின்றது, நாமக்கல் மாவட்டம் எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சியிலே, கல்வி வளர்ச்சியிலே, பொருளாதார வளர்ச்சியிலே எப்படி முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாளை அவர்கள் பெரம்பலூர் பகுதிக்கு சென்று தங்களுடைய மாவட்டத்தில், தங்களுடைய கிராமங்களில் என்னென்ன வாய்ப்புகள், வசதிகள் இங்கு நாமக்கல் மாவட்டத்தில் கிடைக்கின்றது, அந்த வாய்ப்புகள், வசதிகள் நமது மண்ணிற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த பணியை செய்வார்கள் என்ற உயர்ந்த நோக்கத்திலே தான் இந்திய அரசு இந்த பணியை துவக்கி இருக்கின்றது. இது அடுத்த கட்டமாக மாநிலங்கள் செல்வார்கள். நாங்கள் பெரம்பலூர்லேருந்து மொத்தம் 14 பேர் வந்திருக்கோம். நாங்கள் எதுக்கு வந்தோம்னா, அங்கே நாமக்கல் காலேஜ் இந்த யூத் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் மாறுறது. இதனால் நாங்கள் எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துப்போம், எங்களோட ஜென்ரல் நாலேஜை வளர்த்துப்போம். அப்புறம் இந்தமாரி எங்களுக்கான காமனான விஷயங்கள், எங்கள் லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது தெரிஞ்சுட்டு போயிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட நாங்கள் போயிட்டு தெரியப்படுத்துவோம். அவங்களோட தொழில் எப்படி இருக்குது, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நாங்கள் தெரியப்படுத்துவோம். தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோட்டை, குடவரை கோவில்கள், திருச்செங்கோடு கோவில்கள், இளையோர் மன்றங்கள் சந்திப்பு, கொல்லிமலை சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றையும் இந்த மாணவர்கள் நேரில் சென்று பார்வையிடுகின்றனர். மத்திய அரசின் எனது இளைய பாரதம் அலுவலகங்கள் சார்பில் இளைஞர்களுக்கிடையே பரிமாறப்படும் தகவல்கள் எதிர்கால சர்வதேச அளவிலான கலை, கலாச்சார, பண்பாட்டு, வாழ்வியல் முறைகளை அவர்கள் அறிந்து கொள்ள வழிவகுக்கிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.